நோ பேக் சொஜ்ஜி கேக் பார்க்குறோம். இது ரவை இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். 3 பொருள் தான், ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான். இது பேக் பண்ணி கேக் சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோம்னா நல்ல பீஸ் போட்டு எடுத்துடலாம். ஒரு பேன் நல்லா காய வச்சுக்கிடுவோம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறணும். மொத்தமே இந்த டிஷ் செய்ய இவ்வளோ தான் நெய் ஆகும். ஒரு 5-6 பாதாமை வெட்டி போட்டுக்கிறணும். பாதாம் வேகிறதுக்கு நேராகும், அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து முந்திரி செவந்த உடனே கிஸ்மிஸ் போட்டுக்கிறணும். ஒரு சின்ன டின் எடுத்துக்கிறணும். அந்த டின்னில் செட் பண்ண போகிறதுனால அதுலேயே முந்திரியை போட்டுக்கிறலாம். அதே மிச்ச நெய்யில் ஒரு 1.5 கப் ஜீனி. இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த நெய்யில் அந்த ஜீனியை வறுக்கிறப்ப நல்ல கேரமல் ஆகி வந்துடும். அப்படியே நல்ல ரெட்டிஷ் ஆகி வந்துடும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வந்துடும். அது கரெக்டான பதம் வந்துருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெய் தனியாக ஜீனி தனியாக அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ரவை. அந்த ரவையை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிறணும். வறுக்காமல் கூட போடலாம், வறுத்தா நல்லா இருக்கும். அந்த ரவையில் எடுத்த அதே கப்பில் 2லேருந்து 3 கப் பால் ஊற்றி ஊற வச்சுக்கிறணும். ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த ரவை ஊறி வந்துடும். ஊறின கலவையை அப்படியே அந்த கேரமலில் போட்டு நல்லா கிண்டணும். இது ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடும். ரவையும் ஜீனியும் நல்லா சேரணும். இது நல்ல அல்வா பதம் வந்துருச்சு. மெஹந்தி அல்வாவும் இப்படி தான் செய்வோம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறணும். கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெல்லத்தில் கூட செய்யலாம். உங்களுக்கு ஜீனி பிடிக்கலைன்னா முந்திரி பருப்பு கீழே இருக்கையில் நம்ம அப்படியே மேலே இந்த ரவை கலவையை போட்டோம்னா அப்படியே அடியில் எடுக்கையில் நம்மளுக்கு முந்திரி பருப்போட நல்லா அழகாக தெரியும். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வெட்டிட வேண்டியதான். 10 நிமிஷத்தில் செட் ஆகி வந்துடும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. செஞ்சு பாருங்கள்.